யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் திடீர் திருப்பம் உருவாகியுள்ளது. பல ஆண்டுகளாக நடந்த போர் முடிவுக்கு வருகிறதா? ரஷ்யா எடுத்துள்ள அதிரடி முடிவு என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த காணொலியில். நாட்டோவில் யுக்ரைன் இணைவதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து யுக்ரைன் மீது குண்டுமழை பொழிந்தது. பல ஆண்டுகளாக நீடித்து வந்த யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் சுமூகமான முடிவுகள் எட்டப்படவில்லை. போரும் முடிவுக்கு வந்த பாடில்லை. ரஷ்யா யுக்ரைன் இரு நாடுகளிலும் இன்னும் குண்டு சத்தங்களும் சைரன் சத்தங்களும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் ரஷ்யா எடுத்துள்ள அதிரடி முடிவு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா அளிக்கவுள்ள புதிய அமைதி முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகளுக்காக ரஷ்யா காத்திருப்பதாக கிரெம்ளின் மாளிகை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது பேச்சுவார்த்தை குழுவினர் போரை முடிவுக்கு கொண்டுவர உண்மையான விருப்பத்துடன் செயல்படுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் அமெரிக்கா கொண்டுவரும் எந்த ஒரு புதிய அமைதி திட்டமும் ரஷ்யா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை பெஸ்கோவ் அழுத்தமாக பதிவு செய்தார். இதற்கு முன்னதாக முன்வைக்கப்பட்ட அமைதி திட்டங்களை யுக்ரைன் நிராகரித்ததற்கு காரணம் ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனை தூண்டிவிட்டு போரை நீட்டிக்கச் செய்வதுதான் என்று ரஷ்யா குற்றஞ்சாட்டியது. ரஷ்யா தனது இலக்குகளை அடையும் வரை ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் கிரெம்ளின் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவின் இந்த முடிவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.